இன்னைக்கு வீடு வாங்கணும்னு நினைச்சாலே கொஞ்சம் இல்லைங்க, நிறைய வீடு ஆப்ஷன்ல இருக்கு. 100 வீடு பார்த்தாலும் சரி, நம்ம என்னமோ கடைசியாக வாங்க போகிறது ஒரு தரமான வீடு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு 100 வீடு இல்லைங்க, 1000 வீடு பார்த்துட்டு வந்தாலும் கடைசியாக இந்த வீட்டில் வந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு மைண்ட் செட்டில் இல்லாத நானே இந்த வீட்டை பார்த்த உடனே வாங்கினா இந்த மாதிரி வீடு தான் வாங்கணும், கட்டினா இந்த மாதிரி வீடு தான் கட்டணும்னு தோண வைக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கிற இன்டி ஒர்க் ஆகட்டும், வீட்டோட எக்ஸ்டி ஒர்க் ஆகட்டும், எல்லாமே தரமாக செஞ்சுருக்காங்க. இங்கே ஒன்றா நான் சொல்லிட்டு இருந்தால் நேரம் பத்தாது, முன்னாடியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடலாம் வாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடிலூர் தாண்டி தொப்பமட்டி டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது. வீடு நிறைஞ்சிருக்கு, தண்ணி, இபி, அடிப்படையான எல்லா வசதிகளும் இந்த ஏரியாவில் வந்துருச்சு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 28x50 நீளகலத்தில் 2350 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் ரோடு கொடுத்துருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டியர் ஒர்க் பாருங்கள், அட்டகாசமாக ப்ரீமியமாக இருக்குது. ப்ளூ ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக மினிமலிஸ்டிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. யூ ஷேப்பில் பார்டர் இருக்குது, ஸ்டைப் டிசைன்ஸு, அப்புறம் வந்து ஃபோக்கஸ் லைட்லாம் கொடுத்து ஒரு அட்ராக்டிவான இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குது. முன்னாடி கார்டன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான மெயின் கேட்டுங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. சிஎன்சி லேசிக் டிசைன்ஸோட நடந்து வர்றதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்குது, ரேம்ப் இருக்குது கார் வர்றதுக்காக. இப்போ நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 10க்கு 20ங்கிற அளவில் நல்லா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தி சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து அந்த ப்ரௌன் கலர் தீமில் இருக்குது. அந்த இடத்துல செட்பேக் ஏரியா வீட்டை சுற்றி நடந்து வரலாம். இந்த இடத்துலையும் நடந்து வர மாதிரி பெரிய பெரிய செட்பேக் ஏரியா வீட்டை சுற்றி கொடுத்துருக்காங்க. சிலிண்டரில் வெளியே வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு மெட்டல் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயே நம்ம சிலிண்டரில் வெளியில் வச்சுக்கலாம். இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க, கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் இருக்குது. 2 படிக்கிட்டு ஏற் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட 16க்கு 16 அட்ராக்டிவான ஒரு இன்டீரியரோட லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பாருங்கள் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் இருக்குது. 3 ஆட்டோமேட்டிக் சீலிங் ஃபேனு, பெரிய ஹேங்கிங் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸு, அப்புறம் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க் அட்டகாசமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து மல்டிமீடியா டியூன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் அந்த டார்க் கலர் தீமில் இருக்குது. லூவர் பேனல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட் இருக்குங்க. ஹாலோட வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இங்கே ஒரு பெரிய ஒரு யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து தெரிகிற மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங் லைட்ஸோட அட்ராக்டிவாக இருக்குது. லூவர் பேனல் டிசைன்ஸோடு இருக்கிறது. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2x4 ஹை கிளாஸ் வெட்டிஃபைடாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஷி ஃபினிஷிங்கில் இருக்குது. இப்போ நம்ம லிவிங் ஹாலுக்கு பேக் சைட் போகிறோம். வர வழியில் இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் ஒர்க், இங்கேயும் நம்ம ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸ் செட்டப்பில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஷி ஃபினிஷிங்கில் என்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் கம் டைனிங்கோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 10.5க்கு 24ங்கிற அளவில் பெரிய கிச்சன் கம் டைனிங்காக இருக்குது. கிச்சன் வந்து கிரே வித் அந்த ஒயிட் கலர் தீமில் இருக்கக்கூடிய அந்த மாடலர் கிச்சனுக்கு உண்டான செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில் வந்து கிரானைட் கவுண்டர் டாப் குவார்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குது. நானோ சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி உட்டன் சாப் போர்ட் கொடுத்துருக்காங்க. மல்டி ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வந்து நானோ சிங்க்கு கொடுத்துருக்காங்க. அதுபோக கிச்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக்கல் சிம்னியும் இருக்குது. சென்சார் டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிம்னியும் இருக்குது. ஸோ 2 பக்கமே பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஓப்பன் டைப்லையும் க்ளோஸ்டு டைப்லையும் வந்து வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸோட ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப்டாப் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஆயில் பிலோ ட்ரே, கட்லரி யூனிட்ஸு, அப்புறம் ஓப்பன் ஸ்டோரேஜ் யூனிட்ஸஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க கிச்சன் பொறுத்த வரைக்கும். கிச்சன்லேயே அப்படி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட யூனிட் ரெடி பண்ணி அதுலேயே வந்து இங்கே வந்து ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இங்கேயும் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியாக இருக்குது. இங்கேயும் சீலிங் ஃபேன் மாட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய விண்டோ இருக்குது. கிச்சன்லேயும் ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க. இது வந்து நம்ம கிச்சன் கம் டைனிங்லேருந்து யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலைங்க. இங்கே வந்து வுட் வாட்டருக்கு, சால்ட் வாட்டருக்குன்னு 2 சம்ப் இருக்குது. நம்ம போர்ட்டிகோ வழியாக வந்து கூட இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியாக இங்கே ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கிற அளவில் இந்தியன் க்ளாசட் டைப்பில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் கேண்டி ஸ்கேல்ஸும் வாலுக்கு கிளாஸ் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே பார்த்துடலாம். மாஸ்டர் பெட்ரூம் தான். கிச்சன் கம் டைனிங்லேருந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் போகிற மாதிரி இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. உட்டன் பேட்டர்ன் தீமில் இருக்குங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 17ங்கிற அளவில் இருக்குது.
இங்கே பெட்ரூமோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா தரமாக இன்டீரியர் செஞ்சுருக்காங்க. உட்டன் காட் இங்கே போட்டோம்னா அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹெட்போர்டு டிசைன்ஸோட கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு ஃபால் சீலிங் வந்து ஒர்க் வந்து இந்த உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸோட சீலிங் ஃபேன் இருக்குது. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. 2 பக்கம் வார்ட்ரோப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. லேப்டாப் எல்லாமே லேப் ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டடி டேபிள் இருக்குங்க, நல்லா ஒரு லென்த்தாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு உண்டான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 5ங்கிற அளவில் நல்லா ஒரு பெரிய அட்டாச்டு பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷினு, அப்புறம் ஷவர் யூனிட், இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல கிளாஸோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் கூட ஒரு சிவில் ஒர்க்லேயே ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸு, எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் இருக்குது. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா கீஸுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டிஸ்கே டைல்ஸும் கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற 2 பெட்ரூம்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் பேசின் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு கீழே அது அன்ஷேப்டு மிரரோட நல்ல ஒரு க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு லைட் எஃபெக்ட்ஸோட அந்த ஹேண்ட் வாஷ் பேசின் யூனிட் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட இன்னர் ஸ்டேர்கேஸ் ஆன்டிஸ்கிட் கிரானைட்டு, சைடு ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேரலல் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் ஒர்க்லேயே அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது சிஎன்சி லேசர் டிசைன்ஸ் இருக்குது வெளிச்சத்துக்காக. இங்கே வந்து ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். அங்கே வந்து 3rd கிங்ஸஸ் பெட்ரூம் இருக்குது. நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு கிங்ஸஸ் பெட்ரூம் பார்த்தலாம். கீழே பார்த்த மாதிரியே அதே 11க்கு 17ங்கிற அளவில் இங்கே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்னிமூலையில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் ஒர்க்லேயே நீட்டான ஒரு ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்டோட. இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ஒயிட் கலர் தீமில் அட்ராக்டிவான ஒரு பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. 2 வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. சீலிங் ஃபேனு, அப்புறம் ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, வார்ட்ரோப் கபோர்டு, லேப் கபோர்டு, இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸும் இருக்குது. உட்டன் காட் போட்டோம்னா இங்கே நம்ம டிவியெல்லாம் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க டிவி மாட்டிக்கிற மாதிரி. இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 5ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணி வெஸ்டர்ன் கிளாசெட்டு, அப்புறம் ஷவர் யூனிட், இது எல்லாமே பை ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. ஃபேன் எல்லாமே இருக்குங்க. அடுத்து நம்ம கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து 3rd கிங் சைஸ் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் நம்ம உட்டன் காட் போட்டோம்னா அப்படியே கண்டினியூ எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க், சீலிங் ஃபேனோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வார்ட்ரோப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க, லேப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்த மாதிரி இங்கே எல்லாமே இன்டீரியர்ஸும் இருக்குங்க. அதுபோக வெளிச்சத்துக்காக 2 ஃப்ரெஞ்ச் விண்டோஸும் இருக்குது இந்த பெட்ரூமில். இந்த கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 12க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஒயிட் வித் ப்ளூ கலர் தீமில் வால் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் அந்த எட்ஜ் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியாக இருக்கிறதுனால ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் பிரிச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஷவர் யூனிட் இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டோட பால்கனி ஏரியாவும் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் டெலிவிஷனில் கவர் பண்ணுற மாதிரி இந்த பால்கனி ஏரியாவும் யூனிக்காக இருக்குது. பேசேஜில் இந்த உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியா போகிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கவர்ட் பால்கனி ஏரியா இருக்குது. இந்த இடத்துல டஃப் அண்ட் கிளாஸு, ஃப்ளோரிங் வந்து ஹனிகோம் டிசைன்ஸில் அந்த டார்க் வித் ஒயிட் கலர் தீமில் ஆன்டிஸ்கே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. அங்கே நம்ம துணியெல்லாம் துவச்சிட்டோம்னா இங்கே வந்து காய போட்டுக்கலாம். அதுக்குண்டான மெட்டல் கிரில்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. பை ஃபிட்டிங்ஸு எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனியிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. மெட்டல் ஸ்டெப்பு தான். ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் வந்ததும் இங்கே வந்து 2 வாட்டர் டேங்க் மாட்டி வச்சுருக்காங்க 1000 லிட்டர்ஸில். சுற்றி பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூரில் நான் முதல்ல சொன்ன மாதிரி துடிலூர் அடுத்து தொப்பம்பட்டி டிமார்ட் பக்கத்தில், டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் அங்கே இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடலாம் டிமார்ட்லேருந்து. இந்த வீடு வந்து 3.25 சென்ட் இடம், 2350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில். இந்த வீட்டுக்கு உண்டான பில்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து 1,20,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து சீக்கிரமாக பாருங்கள். நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.